ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நோ ரெசிபி வீடியோ, பட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பேக்கிங்க்கு கேக் வெயிட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன 10 சைஸஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட பேக்கிங் டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டல் உள்ளது தான். 2+ இயர்ஸாக நான் இதில் தான் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ரொம்பவே நல்லா இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கோட்டட் மெட்டீரியல் உள்ள டென்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது என்னோட பேக்கிங் இனிஷியல் டேஸ்லாம் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இதை டோட்டலாக நான் யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டன் மெட்டீரியலில் நம்ம ஹை டெம்பரேச்சரில் பேக் பண்ணும் போது சீக்கிரமாகவே கீழே அப்படியே சூடாயிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பேட்டர் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே கருகிரும். அதனால நம்ம டோட்டலாக ஒரு லேயரே அப்படியே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெறும் சீஸ் கேக் மட்டும் தான் நான் பேக் பண்ணுவேன், வேறு எதுவுமே பேக் பண்ணுறதில்ல. ஸோ டின் சைஸ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறது 7 inch டின் சைஸு. இதில் 1 kg நான் கேக் பேக் பண்ணுவேன். இந்த டின்னில் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் ஃப்ளாட் கேக் தான் நான் பேக் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெனிலா கேக்கோ இல்லை ஷிஃபான் கேக்கோ நம்ம இதில் பண்ணலாம். இதில் நம்ம 3 லேயராக கட் பண்ணலாம். 3 லேயராக நம்ம கட் பண்ணி ஃப்ராஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேக்கோட ஹைட் இந்த மாதிரி இருக்கும். இதே இது 1 kgயில் சாக்லேட் கேக்கோ இல்லை ரெட் வெல்வெட் கேக்கோ இல்லை ஏதாவது ஆயில் பேஸ்ட் கேக்ஸோ பண்ணுறதா இருந்தால் 2 6 inch டின்னை யூஸ் பண்ணி நான் பேக் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் சாக்லேட் கேக் ரெசிபீஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். சாக்லேட் கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். ஸோ அதை ஒரே டின்னில் நம்ம போட்டு பேக் பண்ணோம்னா பேக்கிங் டைமும் ரொம்ப ஜாஸ்தியாகும். சில நேரம் டெம்பரேச்சர் ஒழுங்காக ரீச் ஆகாமல் கேக் ஒரு மாதிரி டென்ஸாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 டின்னில் நம்ம போட்டு பேக் பண்ணும்போது நம்மளுக்கு 4 லேயர் ஆஃப் கேக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 4 லேயர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை ஸ்டாக் பண்ணி நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஹைட் உள்ள 1 kg கேக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 1.5 இல்லை 2 kg வெனிலா கேக்கோ இல்லை ஃபோமி கேக் பேட்டரோ நான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் 8 inches டின் சைஸ் யூஸ் பண்ணுவேன். இது வச்சு நம்ம பேக் பண்ணுற கேக்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்லைசஸாக கட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த 8 inch டின் யூஸ் பண்ணி செஞ்ச 1.5 kg கேக்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதே 8 inch டின் யூஸ் பண்ணி செஞ்ச 2 kg கேக்ஸ். இதே சாக்லேட் கேக்கோ இல்லை ரெட் வெல்வெட் கேக்கோ இல்லை ஏதாவது ஆயில் பேஸ்ட் கேக்ஸ் பண்ணுறதா இருந்தால் 2 7 inch டின் யூஸ் பண்ணி நான் பேக் பண்ணுவேன். அகெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 2 7 inch டின் யூஸ் பண்ணி செஞ்ச 1.5 kg கேக்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே 2 7 inch டின் யூஸ் பண்ணி நான் செஞ்ச 2 kg கேக்ஸு. நெக்ஸ்ட்டு 3 kg ஃப்ளாட் கேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற டின் சைஸ் 10 inches. அகைன் இதிலே கூட நீங்கள் 2.5 kgயும் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த 10 inch டின் யூஸ் பண்ணி செஞ்ச 2.5 kg கேக்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதே 10 inch டின் சைஸை யூஸ் பண்ணி செஞ்ச 3 kg கேக்ஸு. இதே ஆயில் பேஸ்ட் ஒரு லிக்விடி கன்சிஸ்டன்சி உள்ள கேக் பேட்டர்ஸ்க்கு நான் 3 7 inch டின் யூஸ் பண்ணுவேன். இதுலேயே நான் 2.5 kgயும் நான் பேக் பண்ணிக்கிடுவேன், 3 kgயும் பேக் பண்ணிக்கிடுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 3 inch டின் யூஸ் பண்ணி செஞ்ச 2.5 kg கேக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே 3 inch டின் யூஸ் பண்ணி செஞ்ச 3 kg கேக்ஸு. இப்போது டியர் கேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 kg டியர் கேக்குக்கு பாட்டம் டேருக்கு 6 inch டின்னும் டாப் டேருக்கு 4 inch டின்னும் யூஸ் பண்ணி நான் பேக் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச 1 kg டியர் கேக்கு. நெக்ஸ்ட்டு 2 kg டயர் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா டாப் டயருக்கு 4 inch டின்னும் பாட்டம் டயருக்கு 2 6 inch டின்னும் யூஸ் பண்ணி பேக் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச 2 kg டயர் கேக்ஸு. நெக்ஸ்ட்டு 3 kg டயர் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா டாப் டயருக்கு 5 inch டின்னும் பாட்டம் டயருக்கு 2 7 inch டின்னும் யூஸ் பண்ணி பேக் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச 3 kg டயர் கேக்ஸு. இதே 3.5 kg டயர் கேக் பண்ணுறதா இருந்தால் டாப் டயருக்கு 2 7 inch டின்னும் பாட்டம் டயருக்கு ஒரு 8 inch டின்னும் யூஸ் பண்ணி பேக் பண்ணுவேன். பாட்டம் டயர் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் சைடில் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வச்சு இது உள்ள பேக் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வேணுங்கிற ஹைட் இது மூலியமாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண 3.5 kg டயர் கேக்ஸு. 4 kg டயர் கேக்குன்னு வரும்போது நான் மேக்ஸிமம் 3 டயர் தான் பண்ணுவேன். ஸோ இது நான் எப்படி பண்ணுவேன்னா டாப் டயருக்கு 4 inch டின்னும் மிடில் டயருக்கு 6 inch டின்னும் பாட்டம் டயருக்கு 8 inch டின்னும் யூஸ் பண்ணி பேக் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச 4 kg டயர் கேக்ஸு. 5 kgயில் இது வரைக்கும் நான் டயர் கேக்ஸ் பண்ணதில்லை, பட் இருந்தாலும் ஒரு ஐடியாவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் எப்படி பண்ணலான்னா பாட்டம் டயருக்கு 10 inchஸும் மிடில் டயருக்கு 2 7 inch டின்னும் டாப் மோஸ்ட் டயருக்கு நீங்கள் ஒரு 5 inch டின்னும் யூஸ் பண்ணலாம். இது தவிர ஸ்கொயர் ஷேப்பில் கேக்ஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட 2 டின் இருக்குது. ஒன்று 6 inch டின் சைஸும் இன்னொன்று 8 inch டின் சைஸும் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த 6 inch டின் சைஸில் நான் 1 kg கேக் பண்ணுவேன். அப்புறம் இந்த 8 inch சைஸ் டின்னில் நான் 1.5 kg கேக்கும் பண்ணுவேன், 2 kg கேக்கும் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2 டின்னும் நான் யூஸ் பண்ணி செஞ்சேன். 1 kg கேக், 1.5 kg கேக், அப்புறம் 2 kg கேக். இதே போல் ஹார்ட் ஷேப்லேயும் என்கிட்ட 2 டின் இருக்குது. ஒன்று 6 inch டின்னும் இன்னொன்று 7 inch டின்னும். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் இந்த 6 inch டின்னில் 1 kg கேக் பண்ணுவேன், 7 inch டின்னில் 1.5 kg வரைக்கும் பண்ணுவேன். இந்த 2 டின்ஸும் யூஸ் பண்ணி 2 kgலையும் 2.5 kgலையும் டயர் கேக்ஸும் பண்ணியிருக்கேன்.
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 5 kg கேக்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இதில் தான் வந்து நான் 5 kg கேக் வந்து பேக் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து செஞ்ச 5 kg கேக்ஸு. கார் கேக்ஸ், நம்பர் கேக்ஸ், அப்புறம் லெட்டர் கேக்ஸ்க்கெலாம் கூட இந்த டின் யூஸ் பண்ணி தான் நான் பேக் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா டின் சைஸஸையும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டின் சைஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேட்டரை வந்து கூட்டியோ குறைச்சோ நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் பண்ணால் தான் கரெக்டாக வரும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. பட் நான் சொன்ன டின் சைஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸாக யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.